மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 125வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி. நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ் வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. குடும்ப கட்டுப்பாடு முறையாக கடைபிடித்ததனால தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறதா? ஆகையினால நீங்கள் எல்லாம் அதிகமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். சொன்னது யாரு? முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின். அவருக்கு தலைவர் சொன்னதை 3 நாள் கழிச்சு இளம்பவன் இப்படி சொல்றாருன்னா, இந்த அரகோர திராவிட ஸ்டாக் இருக்காங்க இல்லையா, இவங்க எந்த அளவுக்கு முரண்பாடுகளுடைய மொத்த உருவம் இந்த திராவிட மாடல் பாருங்க. என்ன திமுக காரங்களுக்கு அடிப்படை விஷயம் புரிஞ்சிருக்கு? இவ்வளோ நாளைக்கு இந்த திராவிட மாடல்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்க முடியும். காமால கண்ணுக்கு எல்லாமே மஞ்சளா தெரிகிற மாதிரி பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸும் எது சொன்னாலும் அதை ஒரு விமர்சனம் பண்ணுறதா, அது திராவிட மாடலுக்கு எதிரானதா இவங்களாம் நினச்சிக்கிற ஒரு புத்தியினுடைய வெளிப்பாடாக தான் நான் இதை பார்க்குறேன். அவராவது ஒரு துண்டு சீட்டை பார்த்துட்டு படிப்பார். A4 சைட் பேப்பரை வச்சுக்கிட்டு அதில் பாட்டு பாடுன்னு சொல்லி இடத்துல வசனம் பேசுகிறாரு, மக்களை பார்த்து பேசுகிறாருல, மேடையை பார்த்து பேசுகிறாரு. அதையே ஒழுங்காக வந்து மனப்பாடம் பண்ணிட்டு வரல. இவரெல்லாம் என்ன ஒரு தலைவர், என்ன ஒரு அரசியலுக்கு வந்து நாட்டை காப்பாற்ற போகிறாரு? அவருக்கு என்ன கொள்கை இருக்குது? கொள்கை எதிரி என்னங்க? எங்கள் கொள்கை என்னன்னு அவருக்கு தெரியுமா? முதல்ல அவருடைய கொள்கை என்ன, அவருக்கு கொள்கைக்கு எங்கள் கொள்கை என்ன முரணாக இருக்குது? அவங்க என்ன வந்து ஒன்றியன்னு ஒரு புது வார்த்தையை கண்டுபிடிக்கிறாங்க, இவரும் ஒன்றியன்றாரு. உனக்கும் திமுகவுக்கும் என்னையா கொள்கை வித்தியாசம் இருக்குது? அது ஒரு வகையில் பார்த்தா இவருக்கும் அவருக்கும் ஒரே ஒற்றுமை தான் இருக்குது. அவரும் விக்கு வச்சிருக்காரு, இவரும் விக்கு வச்சிருக்காரு. மன்னிப்பு 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 கேட்கறது, பொய் சொல்கிறது, இது 2 தான் வந்து ராகுல் காந்தி அப்போலாம் ஒரு தலைவர்னு. அரசியலில் நாகரிகத்தை கடந்து தாயாருடைய பெயரெல்லாம் தாயார் எல்லாம் பயன்படுத்தி பேசுவது என்பது மிக 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 மோசமான அரசியல். ஒரு கோமாளித்தனமான ஒரு அரசியல்வாதியாக மட்டும் இல்லை, ஒரு நாட்டை காட்டி கொடுக்குற அரசியல்வாதியாகவும் ராகுல் காந்தி இருக்கிறார் என்பது தான் துரதிர்ஷ்டவசமானது. ஊழலுக்கு எதிராகவும் ஓட்டு திருடப்படுதான். 39 சீட்டு தமிழ்நாட்டில் ஜெயிக்கும் போது ஓட்டு திருடப்படலையோ? பைத்தியக்காரங்களா என்ன பேசிகிட்டு இருக்காங்க? டாய்லெட் கழுவு வந்திருக்கான், சித்தால வேலைக்கு வந்திருக்கான், வந்து பீடா விற்க கூட லாய்க்கு இல்லை, அது இந்த பூரி விற்கிறதுக்கு லாய்க்கு இல்லாத ஒன்று இங்கே கண்ணாபடான்னு திட்டிட்டு அங்கே போய் பீகார் வந்து ஐக்கிய என்னது இந்தி கூட்டணி உருவாகிறதுக்கு அதுதான் காரணமாக இருந்துதான். என்னென்னோ இந்தி கூட்டணி எங்கே இருக்குது? இந்த சீட்டு கட்டில் சொல்லுவாங்க இல்லையா, 13 ஜோக்கராக இருந்தால் என்ன பண்ணுதுன்னு. இது மாதிரி இந்த இந்தி கூட்டணி தலைவருங்க எல்லாமே என்ன நடக்குதுன்னு தெரியாமலே பேசிகிட்டு இருக்காங்க. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில துணைத் தலைவரான டால்ஃபின் ஸ்ரீதர் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் 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 சார். அதாவது இளைய பாரதம் நேயர்களுக்கு உங்களோட முதல் நேர்காணல் கொடுத்தது மிக்க நன்றி சார். மகிழ்ச்சிப்பா, மகிழ்ச்சி சார். ஆக்சுவலாக இப்போ மோகன் பாகவத் அவர்கள் ஆர்எஸ் லீடராக இருக்கிறவர், அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஏற்கனவே சொல்லியிருந்தார் இந்த மாதிரி ஹிந்துக்கள்லாம் நிறைய குழந்தைங்க பெற்றுக்குங்க அப்படின்ட்டு. அதை நேற்றுக்குமே மாதிரி ரீட்ரேட் பண்ணியிருந்தார் சார். அதுக்கு இப்போ தமிழ்நாட்டில் வந்து கொந்தளிச்சு டிகே இளங்கோவன் அவர்கள் வந்து அதுக்கு விமர்சனம் வைக்கிறாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்னுடைய முதல் நேர்காணல் என்ற வகையில் ரொம்ப மகிழ்ச்சி. இளைய பாரதத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் நம்ம இப்போ விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடிட்டு இருக்கோம். 80களில் இந்த விநாயகர் சதுர்த்தியை தமிழகத்தில் மிக சிறப்பாக ஒரு குடிசை பகுதியிலிருந்து எல்லா பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போனவர் நம்மளுடைய வீரத்துறவி மறைந்த ஐயா ராமகோபாலன்ஜி. அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் சொல்லுவார், 2 குழந்தைகளுக்கு மேல் குழந்தை பெற்றுக்கிற ஒவ்வொரு பெண்மணிக்கும் நான் வீரத்தாயின்னு பட்டம் கொடுக்குறேன் அப்படின்னுவார். ஏன்னா 2 குழந்தை, ஒரு பெண் ஒரு ஆண், உங்கள் குடும்பத்துக்கு, அதற்கு மேலே ஒரு குழந்தைய வந்து சமுதாயத்துக்கு கொடுங்க, நாட்டுக்காக கவலைப்படுறதுக்காக இன்னொரு குழந்தைய ஒரு பையனை பெற்று கொடுங்க அப்படின்லாம் அவர் சொல்லுவார். அது பையனோ பெண்ணோ நாட்டுக்காக ஒரு குழந்தை கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்காக வீரத்தாய் பட்டம் கொடுக்குறேன் 3 குழந்தைக்கு மேலே பெற்றுக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லுவார். உடனே இப்போ டிகே இளங்கோவன் அவர்கள் மாதிரி இந்த அரகோர திராவிட ஸ்டாக் இருக்காங்க இல்லையா, இவங்க எந்த அளவுக்கு முரண்பாடுகளுடைய மொத்த உருவம் இந்த திராவிட மாடல் பாருங்கள். ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி ஃபேர் டீலிமிட்டேஷன் ஒரு மூவ்மெண்ட் திடீர்னு ஒரு வார்த்தை கொண்டு வந்தார் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின், திராவிட மாடல் முதலமைச்சர். அதனால் குடும்ப கட்டுப்பாடு முறையாக கடைபிடித்ததனால தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறதா? ஆகையினால நீங்கள் எல்லாம் அதிகமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். சொன்னது யாரு? முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின். அவருக்கு தலைவர் சொன்னதை
3 நாள் கழிச்சு இளம்பவன் இப்படி சொல்கிறாருன்னா என்ன திமுக காரங்களுக்கு அடிப்படை விஷயம் புரிஞ்சிருக்கு? எவ்வளோ நாளைக்கு இந்த திராவிட மாடல்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்க முடியும்னு. அவர் என்ன சொன்னார், உறவு முறையே வந்து ஒரு குழந்தை இருக்கிற குடும்பத்தில் உறவு முறையே பாதிக்குது. அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அத்தை மாமன், சித்தப்பா சித்தி, இந்த உறவு முறைக்கு 2-3 குழந்தைங்கிறது தானே முடியும். அண்ணன் தம்பி தங்கச்சி இருந்தால் தானே முடியும். அதனால் நாம் இந்த நம்மளுடைய குடும்ப பிரபோதன், நம்மளுடைய அமைப்பே, பாரத நாட்டினுடைய அமைப்பே குடும்பத்தினுடைய கையில் தான் இருக்குது. அந்த குடும்ப முறை இருக்குது இல்லையா, வாழ்க்கை முறை, அதுதான் நம்ம பாரத நாட்டினுடைய ஆணிவேர் கலாச்சாரம். அதனால் நம்ம சொல்கிறோம். இன்றைக்கு மதியம் கூட நான் என்னுடைய நண்பர் ஒருத்தரோட பேசிகிட்டு இருந்தேன், ஆசீர்வாதம்னு சொல்லி. அவர் சொன்னார் அவருடைய ஒரே குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு ஒரு மெடிக்கல் இஷ்யூ வரும்பொழுது அவருடைய கூட பிறந்த தம்பியோ தங்கையோ அண்ணனோ இருந்தால் அந்த போன் மாரோ டிரான்ஸ்பிளான்ட் வந்து ரொம்ப சுலபமாக முடிஞ்சிருக்கும். ஆனால் அது இல்லாதனால எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரிஞ்சேன்னு நான் இன்றைக்கி சொல்லிட்டு இருந்தார். ஆகையினால இந்த திராவிட மாடல்லாம் வந்து அப்படியெல்லாம் அவருடைய சகோதரர்கள் எத்தனை பேர் அவரோட பிறந்திருந்தாங்கன்னு தெரியல. அது அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டுருக்கணும். ஏன்னா நீங்கள் எத்தனை பேர் அவங்க தெரிஞ்சால் இவர் இந்த வந்திருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. 1 குழந்தை 2 குழந்தைன்னு. ஏன்னா இவர்களுக்கு தேவைன்னு சொன்னால் குழந்தை நாங்கள் குடும்ப கட்டுப்பாடு செஞ்சதுனால தான் எங்களுக்கு டீலிமிட்டேஷனால எங்களுக்கு தொகுதி குறையுதுன்றாங்க. அது குறையலன்றது வேறு விஷயம். குறைய போகிறதே இல்லைன்னு நம்மளுடைய இன்றைக்கி இருக்கிற நம்மளுடைய அமித்ஷாஜி அவர்கள் சாணக்கியர் சொல்லிட்டார். ஆனாலும் கூட இல்லாததை திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கிறது மட்டும்தான் கோயபல்னுடைய தந்திரம். அதை தான் திமுகவும் சொல்லுதே தவிர, அவரை பொறுத்த வரையில் பல நல்ல விஷயங்களை சொல்கிறார். அவர் ஒரே முக்கியமான 3 விஷயம் சொல்கிறாரு. ஒவ்வொரு கிராமத்துலேயும் பொதுவான கோயில் இருக்கணும், அனைவரும் வழிபடுகிற கோயில் இருக்கணும், அனைவரும் குடிதண்ணீர் எடுக்கிற கிணறு இருக்கணும் அல்லது குடிதண்ணீர் குழாய் இருக்கணும், அனைவரும் ஒன்றாக இறந்த பிறகு புதைக்கிற இடமாக இருக்கிற இடுகாடு கூட ஒரே இடுகாடு இருக்கணுன்றாரு. எவ்வளோ ஒரு உயர்ந்த சிந்தனையை சொல்லுகிறாரு நம்மளுடைய மோகன்ஜி பாகவத் அவர்கள், RSS அகில பாரத தலைவர். ஆனால் திராவிட மாடல் இது மாதிரி காமால கண்ணுக்கு எல்லாமே மஞ்சளாக தெரிகிற மாதிரி இவர்களுக்கு எதையாவது திமுகவும் பிஜேபிக்கும் RSS எது சொன்னாலும் அதை ஒரு விமர்சனம் பண்ணுறதா, அது திராவிட மாடலுக்கு எதிரானதாக இவங்களாம் நினச்சிக்கிற ஒரு புத்தியினுடைய வெளிப்பாடாக தான் நான் இதை பார்க்குறேன். ஓகே சார். சார் அடுத்ததாக பார்த்தோம்னா விஜய் அவர்கள் மதுரையில் 2வது மாநாடு அற்புதமாக நடத்தி காட்டுறதா எல்லாம் சொல்லப்படுது. அதில் கூட சொல்லும்போது வந்து மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. பாஜக வந்து எனக்கு கொள்கை எதிரியாக இருக்குது அப்படின்ட்டு. எந்த மாதிரி விஷயத்தில் பாஜக கொள்கை எதிரியாக இருக்கீங்க சார்? இவருக்கு நான் உண்மையிலே ஸ்டாலின் அவர்களுக்கு நல்ல பேர் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அவராவது ஒரு துண்டு சீட்டை பார்த்துட்டு படிப்பார். இவர் A4 சைட் பேப்பரை வச்சுக்கிட்டு அதில் பாடுன்னு சொல்லி இடத்துல வசனம் பேசுகிறாரு, மக்களை பார்த்து பேசுகிற இடத்துல மேடையை பார்த்து பேசுகிறாரு. அதையே ஒழுங்காக வந்து மனப்பாடம் பண்ணிட்டு வரல. இவரெல்லாம் என்ன ஒரு தலைவர், என்ன ஒரு அரசியலுக்கு வந்து நாட்டை காப்பாற்ற போகிறாரு? முதல்ல அவருடைய தொண்டர்களை அவங்கள வந்து ஏதாவது ஒரு கட்டுப்பாடை பண்ணுற அளவுக்கு அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு அரசியல் தலைவர்கிட்ட இருக்கிற ஒரு அதிகாரமோ புரிதலோ ஒரு அன்பு கூட இல்லையா அவர்கிட்ட? அவருக்கு என்ன கொள்கை இருக்குது? கொள்கை எதிரி என்னங்க? எங்கள் கொள்கை என்னன்னு அவருக்கு தெரியுமா? முதல்ல அவருடைய கொள்கை என்ன, அவருக்கு கொள்கைக்கு எங்கள் கொள்கை என்ன முரணாக இருக்குது? நாங்கள் சொல்கிறோம், இவர் வந்து திமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் பிரியணும் என்பதற்காக, திமுக வந்து வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக திமுகவால் ஏற்பாடு செய்யப்பட்ட, மிஷனரிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு திமுகவினுடைய பி டீம் தான் விஜய்ன்னு நான் சொல்கிறோம். ஏன்னா திமுகவுடைய கொள்கை என்ன? அவர் வந்து அவர் இந்த எதிரி, கொள்கை எதிரி ஒன்று, இவங்க அரசியல் எதிரி. என்னையா அரசியல் எதிரி? அரசியலில் கொள்கை இல்லாமல் என்ன அரசியல் இருக்க முடியும்? என்ன கொள்கை எதிரி வேற, அரசியல் எதிரி வேற? திமுக வந்து அரசியல் எதிரி, தூரமாக இருக்கிறதுனால கொள்கை எதிரியா? என்ன அர்த்தத்தில் பேசுகிறாரு? திமுகவும் ஒரு குரலில் பேசுகிறாங்க, நீட்டு வேணாம், நீட்டு கொண்டு வந்தது அதெல்லாம் வேற டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு வேற விஷயம். நீட்டு வேணாம், இவரும் நீட்டு வேணாம், அவங்க வந்து மும்மொழி வேணாம். யாருக்கு வேணாம்? ஏழை குழந்தைகளுக்கு, அரசாங்க பள்ளிக்கூட பசங்களுக்கு மும்மொழி வேணாம். அதுதான் இவரும் சொல்கிறாரு, கிளிப்பில் மாதிரி சொல்கிறாரு. அவங்க பிரிவினைவாதம் பேசுகிறாங்க, இவரும் பிரிவினைவாதன்றாரு. தேசிய கல்விக் கொள்கை நாங்கள் ஏற்றுக்க மாட்டேன்றா, இவரும் தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்க மாட்டேன்றாரு. அவங்க என்ன வந்து ஒன்றியன்னு ஒரு புது வார்த்தையை கண்டுபிடிக்கிறாங்க, இவரும் ஒன்றியன்றாரு. உனக்கும் திமுகவுக்கும் என்னையா கொள்கை வித்தியாசம் இருக்குது? ஏற்கனவே திமுக இருக்குது இந்த நாட்டில், அது திமுக மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. நீ வந்து என்ன பண்ண பெரிய புதுசாக ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்க? உன் கொள்கை என்னன்னே சொல்லு முதல்ல. அதுவே தெரியல. திமுகவுடைய கொள்கையில் என் கொள்கைன்னு சொல்கிறதுக்கு ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ண கட்சி இருக்கே அது. நீ எதுக்கு ஒரு பி டீம் அதுக்கு தேவையில்லாமல்? அது ஒரு வகையில் பார்த்தா இவருக்கும் அவருக்கும் ஒரே ஒற்றுமை தான் இருக்குது.
அவரும் விக்கு வச்சுருக்காரு, இவரும் விக்கு வச்சுருக்காரு. குறைஞ்சபட்சம் ஸ்டாலின் அண்ணனுடைய விக்காவது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குது என்னை பொறுத்த வரையில். அதனால் வேறு எந்த ஒற்றுமையும் அங்கே வேறு எதுவும் கொள்கையில் ஒரு வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தெரியல. முதல்ல கொள்கையே தெரியாமல் ஒரு கட்சி விஜய். அவர் இன்னும் இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள், அப்புறம் இந்த பாட்டு ரிலீஸு, இதை தாண்டி அவர் யோசிக்கவே மாட்டார். எல்லாத்தையுமே அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி வச்சுக்கிட்டு சொந்த கட்சி தொண்டனை யாராவது தூக்கி இதை விசுற மாதிரி விசுருவானா யாராவது? அதனால விஜய் எல்லாம் ஒரு அரசியல் வர்றது தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச ஒரு சாபம்னு நினைக்கிறேன். விஜய் எல்லாம் மக்கள் இடது கையால் புறந்தள்ளுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். ஆனால் அவருக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கள்ள கூட்டணி வச்சுருக்காங்க பாஜகவும் திமுகவும் அப்படின்ற மாதிரி விமர்சனம் வைக்கிறாரு சார். ஆனால் நாங்கள் அதிமுகவோட நேரடி கூட்டணியே வச்சுருக்கிறோம். மக்களோட எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் நம்ம கூட்டணி இணைஞ்சு தான் பணி செய்கிறோம். எடப்பாடியார் அவர்களுடைய அவருடைய இன்னைக்கு மக்கள் சந்திக்கிற யாத்திரை போய் கொண்டிருக்காருல, மிகப்பெரிய அளவு வெற்றிகரமான யாத்திரையாக இருக்குது. வரலாறு காணாத எழுச்சி மக்கள்கிட்ட வந்திருக்காது. பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் சேரும் பொழுது அதனுடைய கூட்டணியுடைய பலம் 2 மடங்கு 3 மடங்கு ஆகுது. இது ஏதோ 1 2 அப்படி இல்லை, 1 11 அளவுக்கு மக்களுடைய மனசில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. 2 கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. நிச்சயமாக இந்த திராவிட மாடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வலு இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்திருக்கு. இன்னும் நம்ம கட்சிக்கு நிறைய கூட்டணிகள் வரப்போகிறாங்க. இது அவர்களுக்கு ஒரு பயம் இருக்க தானே செய்யும். ஆகையினால அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, நமக்கு எந்த கள்ள கூட்டணியும் கிடையாது, நாம் நல்ல கூட்டணியே வச்சுருக்கிறோம். ஆனால் இந்த கள்ள கூட்டணி வச்சுருக்கிற இந்த கட்சிகள் எல்லாத்தையும் மக்கள் மனசுலேருந்து மக்கள் மன்றத்திலேருந்து விரட்டுவதற்காகவும் இந்த திராவிட மாடல் முதலமைச்சரை இதோட இந்த குடும்ப ஆட்சியை ஒரு வீட்டுக்கு அனுப்புவதற்கான ஒரு முயற்சி தான். அதில் பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கியாக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். நிச்சயமாக 2026 மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி தமிழகத்தில் வரும். எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட வர முடியாத நிலைமை முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருடைய பட்டத்து இளவரசர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் வரும் என்று நான் நம்புகிறேன். ஓகே சார். அடுத்த பார்த்தோம்னா இப்போ பீகாரில் நடக்கக்கூடிய யாத்திரை, அந்த யாத்திரை கூட ஸ்டாலின் அவர்களோட போயிட்டு வந்தார். போயிட்டு வந்த அந்த நாள் பார்த்தோம் அப்படின்னா ராகுல் காந்தியோட ஒரு கூட்டத்தில் யாரோ ஒருத்தர் மோடி அவர்களுடைய தாயை பற்றி இழிவாக ரொம்ப கெட்ட வாரத்தில் பேசினதாக தெரிய வருது. அதுக்கு ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க சொல்லணுன்றது ஒரு சரியான விஷயமா? ராகுல் காந்திக்கு மன்னிப்பு கேட்கறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. அவர் இது வரைக்கும் 10 தடவை மன்னிப்பு கேட்டிருக்காருங்க. சாவர்கர் பற்றி பேசியிருக்காரு, மோடிஜியை பற்றி அவங்க மோதினாலே தவறானவங்க அப்படிலாம் சொல்லி பல விஷயம், ஆர்எஸ்எஸ் பற்றி சொல்லி, ஆர்எஸ்எஸ் மகாத்மா காந்தி கொலையில் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் பகிரங்க மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு 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 கேட்கறது, பொய் சொல்கிறது, இது 2 தான் ராகுல் காந்தி அப்போலாம் ஒரு தலைவர்னு. துரதிர்ஷ்டவசமாக 2 தடவை எதிர்கட்சி கூட கொடுக்காம இப்போ எதிர்கட்சியாக அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பொறுப்பை உணர்ந்து அவர் பேசுகிறாரான்னு தெரியல. இது மாதிரி தான் அவருடைய மணிசங்கர் ஐயர் ஒரு தடவை காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடு நடக்குது, இங்கே வேணால் 2014 இங்கே வேணால் மோடிஜி வந்தார்னா அவர் தான் டீ வித் அனுபவம் இருக்குல்ல, இங்கே வந்தால் நாங்கள் ஒரு கடை கொடுக்குறோம், அவர் டீ வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்கிட்டோன்னு இந்த வாய்க்கொழுப்பு இருக்குல்ல காங்கிரஸ்காரங்களுக்கு, அது கீழேருந்து மேலே வரைக்கும் எல்லாருக்கும் மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தும். அவங்க பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் சாதாரண 3ஆம் தர 4ஆம் தர பேச்சாளர் கூட பேச முடியாத விஷயத்தை அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு தலைவர் பேசுகிறாரு. அதை இந்த ராகுல் காந்தி இது வரைக்கும் கண்டிக்காதது மட்டும் இல்லை, மிகப்பெரிய மோசமான ஒரு விஷயம். அரசியலில் நாகரிகத்தை கடந்து தாயாருடைய பெயரெல்லாம் தாயார் எல்லாம் பயன்படுத்தி பேசுவது என்பது மிக 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 மோசமான அரசியல். ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கிட்டேருந்து இதை தாண்டி பெரிய நாகரிகத்தெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா பல விஷயங்கள் பேசியிருக்காங்க இது மாதிரி. ராகுல் காந்தியும் அதுவும் அவர் என்ன பேசுகிறாருன்னு தெரியல. பாராளுமன்றத்திலே பிரதமரை பற்றி பேசிட்டு போய் கண் அடித்ததெல்லாம் நமக்கு தெரியும், கட்டி பிடிச்சதெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு கோமாளித்தனமான ஒரு அரசியல்வாதியாக மட்டும் இல்லை, ஒரு நாட்டை காட்டி கொடுக்குற அரசியல்வாதியாகவும் ராகுல் காந்தி இருக்கிறார் என்பது தான் துரதிர்ஷ்டவசமானது. காங்கிரஸ் கட்சி இதிலும் திருந்தவில்லை என்று சொன்னால், பீகாரில் இன்றைக்கி கூட நான் ஒரு கருத்து கணிப்பு பார்த்தேன், 130க்கு மேற்பட்ட இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியும் நம்மளுடைய நிதிஷ்குமாரோடைய கூட்டணி பெறப்போகுது. 70க்கும் கீழே தான் அவங்களுடைய லாலு பிரசாத் ஊழல் கூட்டணி எல்லாம் பாருங்கள். நேற்றுக்கு இருக்கிறாங்க 3 பேர், இவர் ஒரு ஊழல், அவர் யார் பாருங்கள், லல்லு பிரசாத் மாட்டு தீவனத்துலேருந்து எல்லாத்துலேயும் ஊழல் பண்ணவர். இவர் நமக்கு தெரியும் என்னென்ன ஊழல்னு, நம்ம முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் கூட இருக்கிறவர், நேஷனல் ஹெரால்ட்லேருந்து எல்லாம் ஜாமீனில் இருக்கிறவங்க. இவங்கெல்லாம் போய் ஊழலுக்கு எதிராகவும் ஓட்டு திருடப்படுதான். 39 சீட்டு தமிழ்நாட்டில் ஜெயிக்கும் போது ஓட்டு திருடப்படலையோ? பைத்தியக்காரங்களா என்ன பேசிகிட்டு இருக்காங்க? எல்லா இடத்துலையும் ஜெயிக்கும் போதெல்லாம் கர்நாடகாவில் வெற்றி பெறும்போது
அது தெலுங்கானாவில் வந்து வெற்றி பெறும்போது, அங்கே வட இந்தியாவில் ஒரு சில ஸ்டேட்டில் இதில் உத்தரப்பிரதேசத்தில் வெற்றி பெறும்போது அங்கெல்லாம் வந்து ஓட் சோர் நடக்கலையாம். எங்கெல்லாம் காங்கிரஸ் தோல்வி அடையுதோ அங்கெல்லாம் ஓட் சோர் நடக்குது. ஏன்னா இந்த சோறுன்ற வார்த்தை என்னமோ தெரியலப்பா, அவர் ராகுல் காந்திக்கு ரொம்ப பிடிக்குதுங்க. ஏன்னா அவங்க கட்சியே திருட்டுத்தனம் பண்ணியே வந்த கட்சி அது. மகாத்மா காந்தி என்றைக்கோ சொன்னார், இந்த காங்கிரஸ் கட்சியை சுதந்திர பிறகு கலைச்சிருங்கன்னு. அது கலைச்சிக்கிறதுக்கு இல்லாமல் அன்றைக்கி வெளிநாட்டுக்காரனால் ஆரம்பிக்கப்பட்ட ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் அவனால் ஆரம்பிக்கப்பட்ட காங்கிரஸ் இன்றைக்கி ஒரு வெளிநாட்டு பெண்மணினால் அந்த காங்கிரஸுக்கு வந்து கடைசி உரை எழுதுகிறாங்கன்னு, முடிவுரை எழுதுகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பப்பு ராகுல் காந்தியும் கூட துணை செய்வார்னு நான் நம்புகிறேன். ஓகே சார், ஆனால் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இவ்வளோ பிரச்சனைகளை கண்டுக்காமல் அங்கே போய் ரேலியில் கலந்துக்கிறாரு, என்ன விஷயத்துக்காக சார்? ஏங்க இன்றைக்கி கூட ஒரு ஆற்றுல ஒரு உங்களுடன் ஸ்டாலினுடைய மனு எல்லாம் குப்பையாக போய் தாசில்தார் கையெழுத்து போட்டது, எல்லாரும் மனு ரெக்கமெண்ட் பண்ணது எல்லாமே வந்து ஆற்றுல குப்பையாக கிடந்தது. நமக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் தெரியும். முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி கிராமமாக போய் ஒரு பெரிய பெட்டி வச்சு இதில் வந்து புகார் பெட்டி, நான் இந்த சாவியை வந்து பூட்டி இந்த சாவியை நான் இப்பயே போட்டுருவேன், தேர்தல் முடிஞ்சு நான் வந்த உடனே ஒரு பெட்டியாக திறந்து முதல் 100 நாளுக்குள்ளார எல்லாத்தையும் முடிச்சிருவோன்னாரு. இது எந்த பெட்டியை திறந்தாரு? அந்த சாவி எங்கே இருக்குது? ஏதாவது ஒரு புகாருக்கு தீர்வு கிடைச்சிருக்குதா? 520 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. 520ல் 10 வாக்குறுதியாவது முழுசா நிறைவேற்றிருக்காங்களா? இல்லை. இவங்க இந்த பித்தலாட்டம் இவர் செஞ்சு ஆரம்பத்துலேருந்தே பொய், ஆரம்பத்துலேருந்தே ஃப்ராடு. இதில் வந்து இவர் வேறு இங்கேருந்து அங்கே போய் வேற மொழிபெயர்க்கிறாரு, தமிழில் பேசுகிறாரு. இங்கே இருக்கிற பீகார்காரனெல்லாம் பிடிச்சி கெட்ட வாரத்தில் திட்டிட்டு இங்கே வந்து அவன் வந்து டாய்லெட் கழுவ வந்திருக்கான், சித்தால வேலைக்கு வந்திருக்கான், வந்து பீடா விற்க கூட லாய்க்கு இல்லை, அது இந்த பூரி விற்கிறதுக்கு லாய்க்கு இல்லாதவொன்னு இங்கே கண்ணாபடான்னு திட்டிட்டு அங்கே போய் பீகார் வந்து ஐக்கிய என்னது இண்டி கூட்டணி உருவாகிறதுக்கு அதுதான் காரணமாக இருந்துதான். என்னென்னோ இண்டி கூட்டணி எங்கே இருக்குது? அதை ஏதாவது இந்த சீட்டு கட்டில் சொல்லுவாங்க இல்லையா, 13 ஜோக்கராக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு. இது மாதிரி இந்த இண்டி கூட்டணி தலைவருங்க எல்லாமே என்ன நடக்குதுன்னு தெரியாமலே பேசிகிட்டு இருக்காங்க. அதில் அண்ணனும் ஒருத்தவர், மு.க. ஸ்டாலின் அண்ணனும் ஒருத்தவர். ஓகே சார். சார், இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அடுத்த 2026 எலெக்ஷனில் அவரால் முடியனாலும் துணை முதலமைச்சரை வந்து முன்னிறுத்துறதா ஒரு ஐடியா வச்சுருக்காங்களா? அது எந்தளவுக்கு உண்மை? அது அதுதாங்க, இது தமிழ்நாடு போராடும் வெல்லும் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, தமிழ்நாடு குடும்ப அரசியலும் ஒழிக்குங்க. ஏதாவது அந்த குடும்பத்தில் பிறந்தாருன்றதை தவிர உதயநிதி ஸ்டாலின் பண்ண சாதனை என்ன? உதயநிதி ஸ்டாலின் அப்பட்டமான ஒரு குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், ஒரு டைனாஸ்டி பாலிடிக்ஸுக்கு உதாரணம் ராகுல் காந்தியும் உதயநிதி ஸ்டாலின். இவங்க மாதிரி தகுதியே இல்லாத வெறும் பர்த் சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எவ்வளவு பேர் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு எவ்வளோ பேர் குவாலிட்டியானவங்க அதே கட்சியில் அதே இயக்கத்தில் இருக்காங்க. அவங்களெல்லாம் கடைசி நிலைமையில் கூட வந்துடல. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் மாதிரி ஒரு பொய்யர் ராகுல் காந்திக்கு எந்த வகையிலும் சலித்தவர் இல்லை. நான் வந்து அரசியலுக்கே வரமாட்டேன், அது எங்கள் அப்பாவோட சரி சொன்னார். நான் வந்து சினிமா தான், அரசியல்லாம் வேண்டாம் அப்படி நான் வந்தாலும் கூட இல்லை. அப்புறம் நான் இளைஞரணி தலைவரா? நான் இளைஞரணி தலைவர் இல்லை, அது நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இளைஞரணி தலைவர் நான் சட்டமன்றத்துக்குலாம் நிற்க மாட்டேன், நான் கட்சியை பலப்படுத்துவேன், கடைநிலை தொண்டன் ஆனால் எம்எல்ஏ. நான் மந்திரியெல்லாம் ஆக மாட்டேன், எவ்வளோ சீனியர் இருக்காங்க ஆனால் மந்திரி. நான் துணை முதலமைச்சரா? அதுக்கு பழுக்கணும், ஏதோ சொல்லுவார்ல அவர் முதலமைச்சர், இன்னும் பழுக்கணும். அது என்ன பழுத்தாருன்னு தெரியல, பிஞ்சில் பழுத்தாரா என்னன்னு தெரியல. உடனே அவர் பழுத்து இப்போ துணை முதலமைச்சர் ஆகிட்டார். இவ்வளோ நாள் மக்களை ஏமாற்றியாச்சு. இப்போ மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. அவருடைய கனவு நிச்சயம் நிறைவேறாது. உதயநிதி ஸ்டாலினுடைய கடைசி தேர்தல் இதுவாக இருக்கும். திமுக அவனுடைய கடைசி இன்னொரு தடவை திமுக ஆட்சிக்கு வந்து சரித்திரமே இல்லை. அதனால் 2026ஓட திமுக இந்த தமிழ்நாட்டிலேருந்து அழிஞ்சு போகும். சார், கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். வன்னியரசு அவர்கள் வந்து இந்த ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் வேணும் போது இந்த ராமாயணத்தில் பேசின விஷயங்கள் அது ரியாலிட்டி உண்மையாலுமே அப்படி நடந்ததா? இல்லைங்க, இந்த வன்னியரசோ அல்லது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாமே ஏதோ சனாதனம்னுவாங்க. திடீர்னு வந்து இப்போ அரசியல் அமைப்பு சட்டம் தான் இருக்குது, மனுஸ்மிருதி இல்லை. ஏதாவது மனுஸ்மிருதி இருக்கா? நான் பார்த்தது கூட இல்லை மனுஸ்மிருதியாக. அது மாதிரி ஒரு சட்டம் இருக்கான்னு தெரியல. ஏன்னா பாரத பிரதமர் ஆகும்போது அரசியல் அமைப்பு சட்டத்தை தான் தலையில் வச்சுக்கிட்டு இதுதான் என்னுடைய பகவத்கீதை, இதுதான் குரான், இதுதான் பைபிள், இதுதான் இதை வச்சு தான் நடத்த போகிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இல்லாத ஒரு விஷயத்த புராணத்து மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவார். ஆனால் அதே புராணத்தில் வந்து இவ்வளோ தூரம் வந்து பிற்போக்குத்தனமான இது விஷயம் இருக்குதுன்னு ஏதாவது ஒன்றுக்கு ஏற்றுக்கணும் அவங்க. அதனால் வன்னியரசு சொல்கிறதெல்லாம் வந்து அது ஒரு வன்மம் தான் இருக்குது. ஹிந்து மதத்துக்கு மேலே ஒரு வன்மம் இருக்குது. அது நண்பர் தான் அவர். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு
இன்னொரு மதம் சார்ந்து அவங்க செயல்பாடு இருக்குது, மனதளவில் அவங்க வேறு மதத்தில் இருக்கிறதுனால அவங்க ஹிந்து மதத்தை வந்து சாதாரணமாக விமர்சனம் பண்ணுறது ஒரு வாடிக்கையாக வச்சுருக்காரு. அதுவும் ராமபிரான் பற்றியெல்லாம் வந்து விமர்சனம் பண்ணுறது வந்து மிக மிக அயோக்கியத்தனமானது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது மாதிரி பேசுகிறது தான் வந்து திராவிடம், அது மாதிரி பேசுகிறது தான் வந்து பகுத்தறிவு, அது மாதிரி பேசுகிறது தான் வந்து பட்டியலின மக்களுக்கு வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படும்னு நினைக்கிறது வந்து எவ்வளோ தப்பான விஷயம். அதுக்கும் அந்த பட்டியலின மக்கள் முன்னேற்றத்துக்காக வன்னிய அரசோ அல்லது அண்ணன் திருமாவளவனோ ஏதாவது ஒரு முயற்சியை துரும்ப கிள்ளி போட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு வன்முறை கும்பலாக அந்த இயக்கத்தை மாற்றிருக்கிறத தவிர வேறு என்ன சாதிச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல. ஓட்டு கேட்க போகும்போது அவர் ஹிந்து மதத்தை பற்றி கோயிலில் போய் விபூதி அடிச்சுக்கிட்டு வந்து எல்லாம் பரிவட்டம் கட்டிக்கிட்டு எல்லா விதமான வேஷம் போடுறது தயாராக இருக்கார். ஆனால் ஓட்டு வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் இந்து மத கோயில்களை பற்றியும் அதை பற்றி வந்து விமர்சனம் பண்ணுறது, கேவலமாக பேசுறது வாடிக்கையாக வச்சுருக்காரு. இது திரும்பவும் ஓட்டு கேட்க போவார். அந்த மக்கள் தான் அது சரியான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தை இளைய பாரதம் மேல் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூப்பா. நன்றிப்பா. நன்றி.